ஹாய், வெல்கம் டு செரியன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். தோசைக்கு கார சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது காரசாரமாக இருக்கக்கூடிய ஒரு தோசை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் கூட நமக்கு தேவையில்லை. அப்படியே நீங்கள் சைடிஷ் இதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சட்னி மட்டுமே வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோ அருமையான ஒரு தோசை. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம சேனலில் தோசைக்கு மாவு அரைக்கிறது எப்படி, இட்லி மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். அதில் ஒரு 20 போல் வெள்ளைப்பூண்டு, அதே போல் சின்ன வெங்காயம், ஒரு 4 வரமிளகாய், இதை வதக்கிடலாம். இது போல் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் புளி, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டால் போதும். இதையும் வதக்கிடலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் தோசைக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்களா இட்லி தோசை மாவு. நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சி வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இப்போ தேவையான உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்துக்கோங்க. நம்ம இட்லிக்கு அரைக்கிறோம்ல மாவு, அதுலேயே நல்லா தோசை வரும். இல்லை தோசைக்கு நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதுலேயும் நீங்கள் தோசை ஊற்றலாம். ஆப்பம் மாவு இந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மெத்தடில் நீங்கள் தோசை செய்யலாம். அவ்வளோதான். தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மசாலா வதக்குனதை பார்த்திங்கன்னா ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டு இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னியை அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நீங்கள் தோசைக்கு தனியாகவும் தொட்டு சாப்பிடலாம். இட்லிக்கு, தோசைக்கு, இல்லை சாதத்துக்கு கூட நீங்கள் இதில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு துளி தண்ணி கூட ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. மாவும் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கோம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிக்கலாம். எப்பவும் போல் நம்ம தோசை ஊற்றிடலாம். அடுத்து மேலே எண்ணெய். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா சட்னி, அதையே இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சுற்றி நல்லா தடவி விட்டுறணும். 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் நம்ம தடவினாலே கரெக்டாக இருக்கும். இந்த தோசைக்கு நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி மட்டுமே கூட அரைச்சிக்கிட்டிங்கனாலே போதும். சூப்பராக இருக்கும். இதை நம்ம தனியாக தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் தோசையோடு சேர்த்து இந்த மாதிரி தடவி அதை தோசையை ஊற்றி நம்ம சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம நார்மலாக எப்பயும் சாப்பிட்ற தோசையை விட இந்த தோசையோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தடவியாச்சு. மசாலா தடவுனதுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுருவோம். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டலாம். அவ்வளோதான் பாருங்கள். சூப்பராக அந்த 2 பக்கமே திருப்பி போட்டோம். 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இல்லை நீங்கள் திருப்பி போட வேணாம், மேலே ஏதாவது மூடி வச்சு மூடிட்டு நீங்கள் தோசை எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அது வேக வச்சு எடுக்கிறது உங்கள் விருப்பம். அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். தோசை 2 பக்கம் நம்ம வேக வச்சுட்டோம். இப்போ எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு தோசை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். அதே போல் தான் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு மசாலா போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிக்கலாம். லைட்டாக முட்டைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுறலாம். இப்போ 2 முட்டையும் அந்த மசாலையும் ஒன்று சேர்த்து இப்படி கலக்கி விட்டுட்டு ஃபுல்லாக அந்த தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம முட்டை தோசை செய்கிறதா, ஆனால் இந்த மாதிரி ஒரு காரமான ஒரு முட்டை தோசை சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி தடவுனாலே போதும். முட்டை, அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ கலந்து விட்டாச்சு. அடுத்து இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மூடி வச்சு வேக வைக்கிறதுனாலும் சரி, இல்லை திருப்பி போட்டு வேக வைக்கிறதுனாலும் அது உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 5 செகண்ட் வேக விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும், நம்ம 2 தோசை சாப்பிட்டா கணக்கு. ஏன்னா முட்டையும் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, தோசை மாவு இதோட சேர்த்தா ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக ஆயிரும். சூப்பரான தோசை. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.